ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் எல்லாருமே அப்டேட்டட் தமிழ் நியூஸ் சிலபஸை பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு நிறையா சஜஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இத்தனை செட் ஆஃப் கொஸ்டின் இருக்குது, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஆஃபீஸர், சரிங்களா? உங்கள் எத்தனை பேர் மொபைலில், ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போது லேட்டஸ்ட்டாக கண்டிப்பாக எல்லார் மொபைல்லையும் கண்டிப்பாக அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்புறமேட்டுக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் அப்படின்ற மாதிரி நமக்கு 2 டைப்பாக இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்ற அடிப்படையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா 2022லேருந்து 24 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 41 செட்டு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃப் கிடச்சிருந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் அப்படின்ற மாதிரி 2012லேருந்து 2024 வரைக்கும் நடந்த எக்ஸாம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 செட்டு கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது எல்லாருமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க, யூடியூப்லேயும் நிறைய உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் அந்த பிடிஎஃப்பை நான் டெய்லியும் பார்க்குறேன், கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தமிழ் எலிஜிபிலிட்டி ரிலேட்டடாக எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய சிலபஸ் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, யார் ரெகுலராக படிச்சிருக்கீங்க, மனசாட்சி தொட்டு ஆன்சர் பண்ணுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்ன்றது உங்கள் மொபைலில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை நான் டெய்லி பார்க்குறேன், நான் அதை டெய்லி பார்த்துட்டு கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, குறில் நெடில் வேறுபாடு வச்சு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, பொருந்தாத வச்சு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மரபு வழு வச்சு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். அகர வரிசை, ஓரெழுத்து ஒருமுறை ரிலேட்டடாக நான் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கேன். இருக்கிற 41 செட்டில் நான் ஒரு 20 செட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டே பை டே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி யார் ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றதுக்கான ஆன்சரை மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்கிறீங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாருமே உங்ககிட்ட பிடிஎஃப்னு பிடிஎஃப்ன்றது உங்கள் மொபைலில் டாக்குமெண்ட்டில், ஓகேங்களா, டவுன்லோடில் அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் கொட்டி கிடக்கும் உங்ககிட்ட, சரிங்களா? ஸோ அதில் உள்ள பிடிஎஃப்லாம் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களா? எல்லா பிடிஎஃப்பும் நீங்கள் படிச்சிட்டிங்களா? சரிங்களா? ஸோ இங்கே என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இங்கே எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது, இந்த விஷயத்தை பண்ணால் இது நமக்கு கிடைக்கும், இதில் இவ்வளோ தான் இருக்குது, ஸோ இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது, கரெக்டுங்களா? ஸோ இங்கே தெரியாதவங்க அப்படின்றது பார்த்தோன்னாக்கா யாருமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ 99% அப்படின்றது எல்லாருக்குமே இதை பண்ணால் நமக்கு வேலை கிடைச்சிரும், இதை பண்ணால் நம்ம வேலை வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு புரிதல்ன்றது எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னாக்கா எவ்வளோ பேர் பண்ணுறாங்க? 50% தான், ஒரு 50 to 70% தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, சரிங்களா? இங்கே எவ்வளோ தெரிஞ்சிக்க வச்சுருக்கிறோம், எவ்வளோ நாலேஜ் வச்சுருக்கோன்றதை தாண்டி எந்த அளவுக்கு அதுக்கான ப்ராசஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நாம் கரெக்டாக அந்த ப்ராசஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், இதுதான் ஸ்டெப்பு, இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க நமக்கு எடுத்து சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க, சிலபஸ் மாறிடுச்சு, என்ன ஏதுன்னு எதுவுமே ஒரு புரியாத ஒரு புதியதாக இருந்திருக்கும். அப்புறம் நிறைய பேர் உங்களுக்கு நிறைய ஐடியா கொடுத்துருப்பாங்க, இல்லைப்பா இவ்வளோதான்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. சொன்னதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், ஒரு ஐடியா வந்திருக்கும், ஓ இவ்வளோதானா, அப்போ தமிழ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் போல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், ஓகேங்களா? அடுத்தது அவங்க இந்தாங்கப்பா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி ரிலேட்டடாக இத்தனை கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இத்தனை செட்டு கொஸ்டின் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இந்த கொஸ்டின்லாம் படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த பிடிஎஃப்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருந்திருப்பீங்க, ஓகேங்களா? பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் படிச்சிங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஓகேங்களா? என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் எக்ஸிக்யூட் பண்ணிங்களா? ஓகேங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். பண்ணுற ஹார்ட் ஒர்க்குமே
கரெக்டான வேலை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, எது வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணுமோ ஃபஸ்ட்டு அதை உட்காந்து யோசிங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? வள்ளுவரையை சொன்ன மாதிரி பொருள், இடம், காலம், வினை, இடனோடு இது எல்லாமே நமக்கு வேணும். கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கான அந்த பொருள் அப்படின்றது தான் உங்களுக்கான சோர்ஸு. ஓகேங்களா? ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸு, கவர்மெண்ட் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த புக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும். வாங்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய காலத்தை கரெக்டாக செட் பண்ணி இந்த டைமில் இந்த இடத்துல நம்ம உட்காந்து படிக்கணும். ஓகேங்களா? சரியான இதில் நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத உட்காந்து யோசிங்க. ஓகேங்களா? ஏனோ தானே தயவு செஞ்சு ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஃபிக்ஸ் பண்ணுங்க. இன்றைக்கி இதுதான் என்னோடய டார்கெட்டு, இன்றைக்கி நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி டெய்லி டார்கெட் வச்சு படிங்க. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது எவ்வளோ முக்கியன்றது நீங்கள் அதை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதுவும் நமக்கு இப்போ அப்டேட் ஆகிருக்கிற தமிழ் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் சரிங்களா, ஆல்மோஸ்ட் 85 கொஸ்டின் அப்படின்றது நமக்கு வந்து இலக்கணம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ ஐடியா கிடைக்கு. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போது 2024 மட்டுமே சரிங்களா, 2024 மட்டுமே ஒரு 10 எக்ஸாம் நடந்திருக்கு. ஓகேங்களா? இன்க்ளூடிங் குரூப் 4 எக்ஸாம் சேர்த்து தான். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான். ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி ப்ளஸ் வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் 2023 பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை கொஸ்டின் இருக்குங்க? இதில் மட்டுமே ஒரு 24 செட்டு இருக்குது. 2023 வரைக்கும் மட்டுமே 24 செட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கனாக்கா 2022 இதில் வந்து பாருங்கள், இதில் ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும்? மொத்தமாக வந்து 41 செட்டுன்னு சொன்னால், ஸோ வந்து 24 இது போச்சுனாக்கா அப்போ மீதி 17 செட்டு என்னவா இருக்கும்? 2022 கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பரில் 100 கொஸ்டின் அப்படின்னாக்கா, ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் பேப்பரில் 100 கொஸ்டின் அப்படின்னாக்கா இங்கே மட்டுமே ஒரு 41 செட்டு. அப்போ எத்தனை கொஸ்டின்? 4100 கொஸ்டின் வருது. இது இல்லாமல் 2012லேருந்து 24 வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி குரூப் 2, குரூப் 4 அந்த மாதிரி நிறைய எக்ஸாம் நடந்திருக்குங்களா? ஸோ அது ரிலேட்டடாக ஒரு 35 செட்டு கொஸ்டின். கரெக்டுங்களா? அந்த 35 செட்டில் நமக்கு வந்து நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்குறப்ப வந்து ஒரு 70-80 கொஸ்டினே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தோராயமாக நான் வந்து எவ்வளோ போடுறேன் அப்படின்னாக்கா ஒரு 3000 கொஸ்டினே போடுறேன் ஆஃபீஸர். சரிங்களா? ஸோ எவ்வளோ வருது? 7100 கொஸ்டின் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 7100 கொஸ்டின்னு ப்ரீவியஸ் இயர்லேயே உங்களுக்கு கொஸ்டின் இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ கொஸ்டின் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ கொஸ்டின் நமக்கு இருக்குன்றப்ப இதை தாண்டி நமக்கு வந்து வேறு ஏதாவது சோர்ஸ் வேணுமா? ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும், எந்த மாடுலேஷனில் படிக்கணும், எந்த விதத்தில் படிக்கணும், ஐடியா வருங்களா? அதை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் இவ்வளோ கொஸ்டின் படிக்கிறீங்களே, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 50% கொஸ்டின் வந்துடாதுங்களா? வந்துருங்களே. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றது தயவு செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய விதத்தில் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறேன், ஓகேங்களா, நிறைய விதத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் கமெண்ட் பண்ணுறீங்களே. ஸோ உங்கள் கமெண்ட்லாம் பார்க்குறப்ப நான் ஏதாவது பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. சரிங்களா ஆஃபீஸர்? அதனால் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னோடய டைம் அப்படின்றது ஒதுக்கி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க முடியுமோ, ஈஸியாக உங்களை படிக்க வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நானும் என்னோடய சைட்லேருந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இதுக்குள்ள வந்து இங்கே பாருங்கள், 2012லேருந்து 24 வரைக்கும் கிட்டத்தட்ட ஜென்ரல் தமிழிலே எத்தனை செட்டு இருக்குது? 35 செட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ 2012லேருந்து 24 வரைக்குமே 35 செட்டு வந்து நமக்கு வந்து ஜென்ரல் தமிழில் இருக்குது. ஓகேங்களா ஆஃபீஸர்? அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, டெய்லி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். டெய்லியும் ஒரு கொஸ்டினாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். நீங்களும் வந்து அட்லீஸ்ட் என் வீடியோ பார்க்குற மூலமாவது டெய்லி ஒரு கொஸ்டின் படித்த மாதிரி இருக்கும். எக்ஸாமை ரியலாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா ஆஃபீஸர்? அதனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே உங்களுக்காக மட்டுமே தான். சரிங்களா?
ஓகே, இது வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. ஓகேங்களா? ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம சிலபஸில் உள்ள கண்டென்ட் தான் இங்கே இருக்குமே. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் உள்ள கண்டென்ட் தான் நம்ம சிலபஸ் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம எக்ஸாமில் கேட்குற டாபிக் தான். ஓகேங்களா? ஓகே, இதை சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க. இங்கே பாருங்கள், சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும். அதாவது சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். கரெக்டுங்களா? என்னதான் வந்து அந்த விளக்கில் திரி இருந்தாலும் அந்த திரியை நம்ம தூண்டி விட்டால் தான் அந்த விளக்கு நிற்காமல் எரிஞ்சிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். அடுத்தது பாருங்கள், இருபொருள் தருக. இருபொருள் தருகன்னா என்ன? இங்கு ஒரு சொல்லு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு சொல்லுக்கான மீனிங் 2 பொருள் தர மாதிரி ஆப்ஷனில் எது இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ சிரம்னா தலை அப்படின்றது நமக்கு தெரியும். அதை தாண்டி வேறு என்ன வரும்னு பார்க்குறோம்? முதன்மை. ஓகேங்களா? ஸோ முதன்மையானது என்ன? தலை தான். அப்போ தலை என்பதற்கான இருபொருள் என்ன? முதன்மை, சிரம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிறை. நிறை என்பதற்கான இருபொருள். நிறைனா சால்பு, எடை. ஓகேங்களா? நிறை அப்படின்னாக்கா சால்பு, எடை அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நான் ஒரு 13 செட்டு நான் பிரிண்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா? 13 செட்டு நான் உங்களுக்காக தான் போயிட்டு டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக நான் பிரிண்ட் எடுத்து எந்தெந்த எக்ஸாமில் எந்தெந்த இதில் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக நான் வந்து ஒரு 13 செட்டு கொஸ்டின் வந்து நான் வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ டெய்லி உங்களுக்கு இதையும் நம்ம கொஞ்சம் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வகையிலாச்சும் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும். எப்படிலாம் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டைமாவது பார்க்கணும். அந்த மாடல் அப்படின்றத நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமில் அது புதுசாக தெரியாது. எல்லாமே நீங்கள் முன்னாடியே பார்த்து பழகிட்டு போனால் மட்டும்தான் எக்ஸாமில் எதுவுமே உங்களுக்கு புதுசாகவே தெரியாது. சரிங்களா ஆஃபீஸர்? இப்போ நம்ம இதுக்கு சிலபஸில் இது கொடுத்துருப்பாங்களா? கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இந்த 2 நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். ஓகே, இப்போ பேரா படிச்சிடும். கொஸ்டின் பாருங்கள், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் சொல்கிறோம். அப்போ எது ஆக்ஸ்போர்ட்? பாளையங்கோட்டை. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? இங்கே பார்த்தோமா, தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலி இருக்குது. ஸோ மேற்கு கரையில் எது இருக்குது? திருநெல்வேலி. ஸோ இப்படி தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பேராலேருந்து கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? இங்கே பார்த்தோமா, கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை. சரிங்களா? கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை அப்படின்றது அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இங்கே நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை எவை? என்ன இருக்குது? பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் உள்ளன. ஸோ கல்வி நிலையங்கள்ன்றது கிளிக் பண்ணிடலாமா? ஸோ இப்படி தான் நமக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. ஸோ இதிலே நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியா தான். ஓகேங்களா? அடுத்தது, இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை எவை? இங்கே பார்த்தோமா, இந்த 2 நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுது. எந்த 2 நகரங்களும்? திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். ஸோ ஆன்சர் திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். இப்போ எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு பேரா, குட்டியான ஒரு பேரா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு குட்டியான பேரா கொடுத்துட்டு இதில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 1 2 3 4 5 கொஸ்டின். ஸோ ஈஸியாக நாம் 5 கொஸ்டினில் ஸ்கோர் பண்ணிடலாமா? ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சொற்பொருள் தருக. மேம் சொற்பொருள்லாம் எப்படி மேம் படிக்கிறது? இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, சொற்பொருள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் பேக்கில் உள்ள சொற்பொருள் எல்லாத்தையும் ஒரு ரீடு விட்டுட்டு போயிடுங்க. சரிங்களா? இப்போ இது என்ன அப்படின்னாக்கா, அழுவம், வங்கம் அப்படின்ற மாதிரி, அதாவது வந்து திரிசொல் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அழுவம், வங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு பெயர் திரிசொல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அழுவம், வங்கம் அப்படின்றது எதை குறிக்கின்றது? அழுவம், வங்கம் அப்படின்றது கடலை குறிக்கின்றதா? ஸோ அங்கே வந்து ஒரு பெயரை குறிப்பதாக அமைந்துள்ளது. அப்போ பெயர் திரிசொல் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஏக்கு 4ன்னு நமக்கு தெரிஞ்சாலே, இங்கே பாருங்கள் ஏக்கு 4 மட்டும்தான் இருக்குது. வேறு ஏதாவது 4 இருக்கா? ஸோ ஆன்சர் இதான் டக்குன்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு டைம் சேவிங் தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இயம்பினான், பயின்றால். ஸோ இங்கே வந்து ஒரு வினை, ஒரு ஆக்ஷன் நடக்குது.
படிக்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து ஒரு வினை நடக்குது. அப்போ அது வினை திரிசொல். அன்ன மான இதெல்லாம் படிச்சிருக்கோமா? அன்ன மான அப்படின்னு வந்தாக்கா இடைத்திரிசொல். ஓகேங்களா? ஸோ அன்ன மான அப்படின்றது இடைத்திரிசொல் ஆகும். கூர்கழி, ஓகேங்களா? கூர்கழி அப்படின்றது உரிச்சொல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா ஆஃபீஸர்? இதெல்லாம் அன்ன மானன்றதுலாம் நிறைய டைம் கேட்குறாங்க. அன்ன மானன்றது இடைத்திரிச்சொல் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்க, சொற்பொருள் தருக. தீர்வன, தீர்வன அப்படின்னாக்கா நீங்குபவை. அடுத்தது உவசமம், அடங்கியிருத்தல். ஓர்தல், நல்லறிவு. ஓர்தல்னா நல்லறிவு. திறத்தன, தன்மையுடையன. ஸோ சொற்பொருள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டு 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு, ஓகேங்களா, எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா ஆஃபீஸர்? அடுத்தது பாருங்கள். ஓகே, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இப்போது நமக்கு தொடர் கொடுத்துட்டாங்க. தொடர் எப்படி கொடுத்துருக்காங்க? மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கூற்று படிங்க. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர். ஏதாவது மேட்ச் ஆகுதா? ஒன்றுமே புரியல. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் என்னும் மீனிங் வருதா? வரல. இயற்றியவர் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இளங்கோவடிகள் மீனிங் வருதா? வரல. ஸோ எந்த ஒரு தொடரானது சரியான பொருளை தருகின்றதோ அதுதான் சரியான தொடராகும். ஓகேங்களா? இங்கே நெக்ஸ்ட் பாருங்க. இங்கே பாருங்க, இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். ஓகேங்களா? விளைநிலமாக இனிய சொல்லையே கொள்ள வேண்டும். ஸோ ஓகே, இது ஓரளவுக்கு நமக்கு ஏதோ கெஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலான்னு பார்க்குறோம். கொள்ள வேண்டும் இனிய சொல்லையே விளைநிலமாக. கண்டிப்பாக ஒன்றுமே விளங்கலை இது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பாருங்க, இனிய சொல்லையே கொள்ள வேண்டும் விளைநிலமாக. இதுவும் வந்து ஒன்றுமே புரியல. கண்டிப்பாக இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏவா பின்னு பார்க்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? விளைநிலமாக இனிய சொல்லையே கொள்ள வேண்டும். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். ஓகேங்களா? ஸோ இங்கே கரெக்டான அந்த வல்லினமோட வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. விளைநிலமாக கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அந்த பிழை இல்லாமல் எழுதியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். இனிய சொல்லையே, எதையே நாம் விளைநிலமாக கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். ஓகேங்களா? இந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சராக அமைதுற மாதிரி உள்ள தொடராக சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் ஏதாவது கொஸ்டின் கேட்க முடியுதா? முடியாது. விளைநிலமாக இனிய சொல்லையே கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அது இங்கே பாருங்கள், எதை விளைநிலமாக கொள்ள வேண்டும், இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். சரிங்களா? சப்போஸ் இதுவா அதுவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேஜில் ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி எந்த சென்டென்ஸ் இருக்கோ அதுதான் சரியான தொடர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்து எழுதுக. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பா பாக்கள், அடுத்தது கா காக்கள். அப்போது ஈக்கள் அப்படின்றது பன்மையில் வராது. மடுக்கள் அப்படின்றது பன்மையில் வராது. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னாக்கா ஒருமையில் பா, பன்மையில் பாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒருமையில் கா, பன்மையில் காக்கள் அப்படின்னு சொல்லுவோம். வந்து ஈக்கள் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். மடுக்கள் சொல்ல மாட்டோம். ஒரு சில வார்த்தைகள் நமக்கு என்னென்னே புரியாத மாதிரி தான் இருக்கும். இதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ஒரு டைமாவது ரீட் பண்ணிவிடுங்க. ஒரு டைம் ஆச்சு பார்த்துட்டு போனால் கூட இதுவே உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் என்ன வேணும்? சரிங்களா? ஸோ ஒரு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கொஸ்டின் தானே அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக இருக்காதீங்க. அதோடைய வேல்யூன்றது உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ தான் உங்களுக்கு தெரியுமே. சரிங்களா? ஸோ உங்களுடைய ஒரு கொஸ்டின் தான் உங்களுடைய ரேங்க்கை 1000 பேருக்கு 2000 பேருக்கு முன்னாடி போய் நிறுத்தும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இது தெரிஞ்சுக்கோங்க. பா என்பது பாக்கள் அப்படின்னு வரும். கா அப்படின்னாக்கா காக்கள் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலைச்சொல். ஆடிட்டர் அப்படின்றதுக்கான கலைச்சொல் என்ன? ஆடிட்டர்னா யார்? பட்டய கணக்கர். சரிங்களா? ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். அடுத்தது கூற்று காரணம், சரியா தவறா அப்படின்ற மாதிரி. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கின்றது. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது, கரெக்டு தான். காற்றாலை மின் உற்பத்தியில் முதன்மையிடமாக இருப்பது இந்தியா முதலிடம் உள்ளது அப்படின்றத தாண்டி, ஓகேங்களா, தமிழ்நாடு முதலிடம் உள்ளதுன்ற மாதிரி வரணும். ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. ஓகே, அடுத்தது பாருங்க,
ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த நம்ம சிலபஸ் டாபிக் தாண்டி உள்ள கொஸ்டினாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவற்றை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையாகின்றது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இது என்ன, இது நமக்கு வந்து சிலபஸ் டாபிக் என்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்க கூற்று காரணம் வந்து சரியா தவறா அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்களா, அதை நீங்கள் பார்க்கணும் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம சிலபஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு பத்தி பார்த்தோமா, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நம்ம எப்படி என்னன்றது நம்ம இதை பார்த்தோம். அடுத்து கலைச்சொற்கள் பார்த்தோமா, என்ன பார்த்தோம், ஆடிட்டர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக நமக்கு வந்து சிலபஸ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், சிலபஸையும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினாக படிக்கிறீங்க, அந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்கு, அதாவது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் நம்ம சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. அது இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓகே, இது நமக்கு வந்து சிலபஸில் டாபிக் இருக்குது, ஸோ இதை நம்ம படிச்சுக்கணும், இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் சரிங்களா. அதனால் இருக்கிற டைம்ன்றத என்ன வேணுமோ என்ன தேவையோ அதை மட்டும் படிங்கன்னு தான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கண்டென்ட் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பின்வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக. இப்போ நம்ம வினை மரபு இருக்கா, ஆமாம் இருக்குது. எங்கே இருக்குது, சிலபஸில் யூனிட் 3ல் மரபு தமிழ் அப்படின்னு இருக்கா. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓகே, இது வந்து திணை மரபு, அடுத்தது பால் மரபு, அடுத்தது வேற என்ன இருக்குது, அடுத்தது இளமை பெயர் இருக்குங்களா, திணை, பால், இளமை மரபு இருக்குது. ஸோ வினை மரபு இங்கே இருக்குங்களா, வினை மரபு ஓகே. அப்போ வினை மரபு நமக்கு சிலபஸில் இருக்குது. அப்போ இது நம்ம நல்லா பார்த்துக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, பின்வருவனற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக. முடைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னத்தை முடியணும், கூடை முடை பார்த்துருந்தோமா, கூடை முடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஒளி மரபு, ஒளி மரபு ஸ்கூல் புக் சரி நம்ம சிலபஸில் இருக்கா, ஒளி மரபு அப்படின்றது நமக்கு இங்கே இருக்குங்களா, ஒளி மரபு சரிங்களா ஓகே. அப்போ இது நம்ம சிலபஸில் இருக்குது, அப்போ இதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். மயிலானது அகவும். அடுத்து பாருங்கள், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை இருக்குங்களா, நமக்கு உதாரணத்தோடு கொடுத்துருந்துருப்பாங்களா. கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். எடுத்துக்காட்டு, பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு ஓகேங்களா. வானில் முகில் தோன்றினால் சிறப்பு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். இங்கே என்ன டாபிக் இருக்குது, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினில் உள்ள வார்த்தைகள் தான் நம்ம சிலபஸ் டாப்பிக்காகவும் இருக்குது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குது. அங்கே வந்து என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க, மற்றும், அல்லது, ஆல், பிறகு, வரை, இதுவும் அல்ல, இருப்பினும், எனினும், இதனால் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதாவது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்து எழுதணும். எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால், வரை, பின்பு அப்படின்ற ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து கரெக்டாக எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நான் காட்டிற்கு சென்றேன் டேஷ் புலியை பார்த்தேன். அப்போ இங்கே என்ன எழுதலாம், நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் புலியை பார்த்தேன். அப்போ இங்கே கரெக்டாக வந்து இந்த சொற்களை இணைக்கிற ஒரு சொல்லு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குங்களா. அதாவது இந்த தொடரையும் ஓகேங்களா. ஸோ இந்த சொற்களை வந்து இங்கே ஒரு சொல் இருக்குது, இங்கே ஒரு சொல் இருக்குது, இது ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு புதிய சொல்லை நம்ம வந்து இங்கே இணைக்கணும். அதுதான் நமக்கு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா. நான் உங்களுக்கு உங்களை டைம்ன்றதை நான் வேல்யூபுளாக ஆக்கணும் தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கேனே சரிங்களா. ஸோ டைம் வேஸ்ட் ஆகுதுன்ற மாதிரி மட்டும் நினைச்சிடாதீங்க ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். மேலும் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படைனா மீனிங் வரல. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை மீனிங் வருதுங்களா. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். எனவே மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை சத்தியமாக மீனிங் வரல. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஆதலால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை வருமா, வராது. ஸோ நம்ம படிக்கும் போதே
அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம கரெக்டான வார்த்தை யூஸ் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்கணுமே. சரியான, அதாவது அதிகளவில் மரங்களை வளர்ப்போம், அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கே அடிப்படை. அப்போ ஏனெனில் என்பது தான் சரி. நெக்ஸ்ட்டு, சரியான இணைப்பு சொல்ல நிரப்புக. தமிழகத்தில் மழை பெய்து வருகின்றது. டேஷ் 2 நாட்கள் மழை நீட்டிக்கும். ஸோ தமிழகத்தில் வந்து மழை பெய்து வருகின்றது. எனவே 2 நாட்கள் மழை நீட்டிக்கு வருமா? வராது. ஆனால் 2 நாட்கள் மழை நீட்டிக்கு வருமா? வராது. ஆல்ரெடி மழை பெஞ்சிட்ருக்கு. மேலும் 2 நாட்கள் மழை நீட்டிக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர்? இங்கே பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. இங்கே பாருங்கள், மரம் ப்ளஸ் வேர். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னாக்கா மரவேர். சரிங்களா? ஸோ இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ரிலேட்டடாக உங்களுக்கு நான் வந்து கான்செப்டோடு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோன்றது இது கான்செப்டோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ மரம் வேர் அப்படின்றது எப்படி பிரித்து எழுதலாம்? மரம் ப்ளஸ் வேர். ஓகேங்களா? ஸோ சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக ரெண்டுமே நமக்கு அதாவது இதோடைய காம்பினேஷன் தான் இதை பிரித்தா தான் இது. கரெக்டுங்களா? ஸோ இது ரெண்டும் நமக்கு ஒரே இதிலே கவர் ஆகிடும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்களேன். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. நாட்டுப்புறம் ப்ளஸ் பாடல். இந்த இம்மானது இப்பாக திரிந்து நாட்டுப்புற பாடல் என்று ஆகும். ஓகேங்களா? பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இருக்குங்களா? நம்ம சிலபஸில் எங்கே இருக்கும்? பேச்சு வழக்கு தொடருக்கு எது இணையான? இங்கே பாருங்க, பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன். இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே நம்ம எழுதுறப்ப எப்படி சொல்லுவோம்? இன்றைக்கு காலையில் காஃபி அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? குழம்பி நீர். குடித்தேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பதிலாக இன்றைக்கு, காலையில் குழம்பி நீர் குடித்தேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த காஃபி அப்படின்னாலே குழம்பி நீர் தெரியணும். காஃபியோடைய தமிழ் சொல்லாக்கம் என்ன? குழம்பி நீர். இது தெரிஞ்சாதான் இதை நீங்கள் சரியாக பண்ண முடியும். ஓகேங்களா? டீ அப்படின்னாக்கா தேநீர். ஓகேங்களா? ஸோ டீ அப்படின்றதுக்கான மீனிங் என்ன? தேநீர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, கம்ப்ளீட் பண்ணிடலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? ஓ, என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ. ஓ அப்படி சொல்லிட்டு இழுத்து சொல்கிறாங்களா? அப்போ ஒரு ஆச்சரியக்குறி வரணும். என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், ஆப்ஷன் பாருங்களேன். ஓ பக்கத்தில் எதுவுமே இல்லை, ஓ பக்கத்தில் கம்மா எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஒரு எழுத்தானது தனித்து வந்தாலே அது கண்டிப்பாக ஆச்சரியமாக தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆ என்ன அழகு. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு எழுத்து மட்டுமே, ஓகேங்களா, ஒரு எழுத்து மட்டுமே தனித்து வந்து அதுக்கப்புறமேட்டுக்கா வேறு வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து ஏதோ ஒரு ஆச்சரியத்தை தான் சொல்லுது. ஸோ ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணியிருக்கலாமே. இங்கே மட்டும்தான் ஆச்சரியக்குறி சிம்பிள் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மயிலாப்பூர் அப்படின்றத எப்படி மறுவை எழுதுவோம்? மயிலை. மயிலாப்பூர் அப்படின்றத மயிலை அப்படி சொல்லிட்டு மறுவை எழுதுவோம். ஓகே ஆஃபீஸர், இதுதான் வந்து கான்செப்ட்டு. இப்படி தான் நம்ம வந்து, ஆனால் இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு டைம்லாம் எடுக்க மாட்டேன். டெய்லி 25 கொஸ்டின் அப்படின்ற அடிப்படையில் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம்ன்றது அதோடைய என்ன கான்செப்ட் சிலபஸில் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ஃபீட்பேக்குன்றது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதை பொறுத்து நாம் டெய்லி 25 கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? தேங்க்யூ.